விஜயபாஸ்கர் 1 மாசமா அந்த பேச்சு நடக்குது. விஜயபாஸ்கர் போறாரு. ஏன் லேட் ஆச்சு? ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவரை சேர்க்கலாமா வேணாமா உள்ள விவாதம் நடந்தது. ஆட்சி அமைச்சிட்டு வந்த பிறகும் இந்த எம்எல்ஏக்கள் கட்சி தாவல் ஏன்? இதையும் மக்கள் கவனிப்பாங்க. விஜய் அதுல உஷாரா இருக்கணும். நான் இப்பவும் சொல்றேன், போதுமான எண்ணிக்கை உங்களுக்கு வந்தா அதுக்கு நியாயமான ஒரு காரணமா தான் இவங்க சொல்றாங்க. நியாயம் ஜெயலலிதா அவர்களை இன்னைக்கு செங்கோட்டையன் பேசுறதா எவ்வளவு சார்? அதவே சொல்லிட்டு எத்தனை எம்எல்ஏக்கள் எழுதிட்டே இருப்பீங்க? திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி நீடிக்காதுன்னு தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. சிபிஎம் சண்முகமே அதை சொல்றாரு. அப்படிங்கும் போது அது சண்முகமே எல்லாம் நீங்க அப்படி எல்லாம் எழுத வேண்டாம். சண்முகத்து மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. கேவலமான கெட்ட போதை எதுனா இந்த ரீல்ஸ், இந்த சோசியல் மீடியா போதை தான். அதை நான் உறக்க சொல்லுவேன். அதை அனுபவிக்கிற போது தான் தெரியும். இன்னைக்கு அமைச்சர் சரத் அதை நல்லா உணர்ந்திருப்பார். அக்கிரமமான நியமனம்னா தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதி நியமனம் தான். இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் விஜய் கிட்ட மௌனம் நிலவுது. இந்த மௌனம் நல்லதல்ல. விபி ராம்ஜியா அந்த பேர் நமக்கே நுழைய மாட்டேது. இந்த பேர் வச்சதுக்கே விஜய் விமர்சிச்சார். ஆளுங்கட்சி தாவேக்காடு ஒரு அறிக்கை கூட வரல. போதுமான நம்ம எண்ணிக்கை வந்துடுச்சு ஆட்சி நடத்துறதுக்கு. இந்த அரசியலை விட்டுட்டு அவர் நிஜமான அரசை நடத்துறதுல கவனம் செலுத்தணும்னு சொல்றேன். நீங்கள் எந்த கத்தி எடுக்கிறீங்களோ அதே கத்தியை எடுக்க திமுகவும் தயங்காது, அதிமுகவும் தயங்காது, ஒற்றை எம்எல்ஏவை வச்சிருக்கிற பிஜேபியும் தயங்காது. அதிமுகவை ஊழல் சக்திகள் சொன்னாங்க. இப்ப 2 பக்கத்துல இருந்தும் ஆட்களை சொன்னேன். அரசியல்வாதிகள் பேச்ச நம்பாதீங்க. விஜயும் அரசியல்வாதி தான், புரியுதுங்களா? அவர் ஒன்றும் பெரிய தேவதூதர்லாம் கிடையாது. நீங்க விரும்பிய ஒரு விஷயம், பாமகவுல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இணையணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க. இன்னைக்கு அது காடம் கலந்த ஞானோதயமா இருக்கு. இப்பயா சேர்ந்துட்டாங்களே, எனக்கு சந்தோஷம் தான். பிரிந்தவர்கள் சேர்றதுன்னா அதிமுகவும் திமுகவும் சேர்றதையுமா? இல்ல, அது கடந்த விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் சார் அவரை தான் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீடியால பாக்குறோம். எப்படி இருக்கீங்க? அதுலேருந்து தொடங்க. நல்லா இருக்கு. 54வது நாள் தாவேகா ஆட்சி அமைச்சு முதல் சட்டப்பேரவை கூட்டத்திலேருந்து ஆரம்பித்து பல்வேறு விவகாரங்கள் நடந்திருக்கு. அந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதுலேருந்து தொடங்கலாம். தாவேகா ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்து அதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சில இடங்களில் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான வயசில் ஒரு முதலமைச்சர் பதவி விஜய்க்கு கிடைச்சிருக்கு. 1.25 கோடி பேர் அது பெரும்பான்மை கிடைச்சிச்சா, தனி பெரும்பான்மையா அப்படின்ட்டுலாம் விட்டுட்டா 1.25 கோடி பேர் நம்பிக்கை வச்சு இவர் தான் ஆட்சிக்கு வரணும்னு ஒரு முடிவுக்கு வந்து, அதன் காரணமாக சில பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த தூய சக்தி கொள்கை இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு யதார்த்த அரசியலுக்கு வந்து, பார்க்கக்கூடாதவர்களை அப்படின்னு சொல்லலை, அது கொள்கை ரீதியாக பார்க்கக்கூடாதவர்களை கூட பார்த்து சந்தித்து பேச்சு நடத்தி அவர்கள் ஆதரவை பெற்று ஒரு ஆட்சி அமைச்சிட்டார். நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு அற்புதமான வயசு. அவருக்கு இருக்கிற இலக்குகள், அவர் சொன்ன வார்த்தைகளை உண்மைன்னு நம்பி நான் எடுத்துகிட்டு பேசினா கவனமெல்லாம் அதில் தான் அவருக்கு இருக்கணும். ஆனால் சில விஷயங்களை பார்த்தா வழக்கமான அந்த பழிவாங்க அரசியல், தவறு நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடாது, வீம்புக்கு போய் ஒரு இதை சீன்றது அப்படின்றதெல்லாம் வச்சு பார்த்தா அதில் கவனம் செலுத்திடுவாரோன்னு ஒரு சின்ன தயக்கம், ஒரு அச்சம் எனக்கு இருக்குது. அரசு நடத்துறதுல அவருடைய இந்த இளமையை, இந்த ஃப்ரீ டைம், ஏன்னா சினிமா விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னார், அதே மாதிரி முழுமையாக வந்துட்டார். அந்த முழுமையான நேரத்தை ஒரு நல்ல ஆட்சி நடத்தணுங்கிறதுல அதில் செலுத்தினாருன்னா, அதுக்கான கால அவகாசம் அவர் கேட்டார்னா அதில் நியாயம்தான். ஆனால் எங்களுக்கு டைம் கொடுங்கன்னா டைம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நடக்கிற சின்ன அக்கிரமங்கள் இருக்குல்ல, அக்கிரமங்கிற வார்த்தை பெரிய வார்த்தையாக நான் சொல்ல, சரியான வார்த்தையை நான் சொல்கிறேன். ரீல்ஸ் எடுக்கணுங்கிற பேரில் தங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிருந்தும் அந்த அதிகாரமற்ற நபர்கள் அதிகார அமைப்புகளை கையில் எடுக்க முயற்சிக்கிறத துரதிர்ஷ்டவசமாக குறைந்தது 1 மாதம் இந்த அரசு வேடிக்கை பார்த்தது. அரசு பள்ளிகளுக்குள்ள கட்சி கொடி கட்டி நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளவு அக்கிரமமான ஆட்சியாக இருக்கட்டும், மற்றவருடைய விமர்சனப்படி ஊழல் ஆட்சியாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஆட்சி காலத்தில் கூட அது திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலான இந்த நான் பார்த்த தமிழ்நாட்டு அரசியலில், கவனிச்ச அரசியல்ல, அந்த ஆளுங்கட்சியுடைய கொடியோ வேற எந்த கட்சியுடைய கொடியோ அரசு பள்ளி வளாகத்துக்குள்ள கட்டினதை நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. துரதிர்ஷ்டவசமாக நான் ஒரு நல்ல ஆட்சி நடத்துவேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து வாக்கு கொடுத்தவருடைய ஒரு ஆட்சியில பல நேரங்களில் பல ஊர்களில் அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டோம். துரதிர்ஷ்டவசமானது. இந்த தப்பை ஒரு நாள் கூட விஜய் அனுமதிக்க கூடாது. 1 மாசம் தான், ஏன்னா அதுக்கப்புறம் அறிவிச்சாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது முதல் நாளே இது கண்டிச்சிருக்கணும். சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர்கிட்ட ஒரு கடுமையான அறிக்கையை எதிர்பார்த்தேன். துரதிர்ஷ்டவசமா அதுவும் வரல. அதுபோல அரசு மேடைகள்ல நீங்க 1000 குற்றச்சாட்டு சொல்லுங்க, திமுகவோ அதிமுகவோ அந்த ஒன்றிய செயலரோ மாவட்ட செயலரோ அரசு தொடர்பான நிகழ்ச்சிகள்ல மேடையில் உட்காந்துருக்க மாட்டாங்க.
எந்த மேடையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அரசு பதவிகள் இல்லாத கட்சிக்காரர். அந்த நிகழ்ச்சி முடிஞ்சவொடனே போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்க. அமைச்சரோட சேர்ந்து, அந்த எம்எல்ஏவோட சேர்ந்து, எம்பியோட சேர்ந்து ஒரு ஒன்றிய செயலாளர் நிற்பார், மாவட்ட செயலாளர் நிற்பார். அதெல்லாம் நான் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த ஆட்சியில் அது புரியாததுனாலேயே என்னவோ அந்த தவறும் நடக்குது. இதுதான் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. நம்ம மேலே ஏதோ அரண்மனைக்குள்ளே இருக்கிற மட்டும் பேசக்கூடாது. ஊராட்சி ஒன்றியத்தில் ஊராட்சிக்குள்ளே அப்படி ஒன்று நடந்தால் கூட தெரிந்தும் தெரியாமல் நடந்தாலும் அது தவறு தான். அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. ஏன்னா சில பேர் கட்சியை விட்டுலாம் நீக்கி இருக்கிறாங்க. இந்த ரீல்ஸ் மோகம், அது நான் தொடர்ந்து சொல்லுவேன், அது எந்த வகையிலையும் இந்த சமுதாயத்துக்கு நல்லதே இல்லை. சோசியல் மீடியாவில் ஒரு எல்லை தாண்டி மூழ்குவதும், அது ஒரு போதையாக பயன்படுத்து. நிஜமான போதையை விட கேவலமான கெட்ட போதை எதுனா இந்த ரீல்ஸு, இந்த சோசியல் மீடியா போதை தான். அதை நான் உறக்க சொல்லுவேன். அதை அனுபவிக்கிற போது தான் தெரியும். இன்னைக்கு அமைச்சர் சரத் அதை நல்லா உணர்ந்திருப்பார். ரீல்ஸ் எடுத்தோடைய விளைவு இன்னைக்கு அவர் அனுபவிக்கிறார். கடந்த காலத்தில் அவர் இப்படி நடந்திருக்கலாம். அது ரீல்ஸ் போட வேண்டிய அவசியம் என்ன சார் வந்துச்சு? எதுக்கு சார் அதை வீடியோ எடுக்கிறீங்க? ஒரு நல்ல விஷயத்த வீடியோ எடுத்து 4 பேர் பார்க்குற மாதிரி போடாரா சார்? சரி, அந்த ரீல்ஸ் கட்டுப்படுத்துகிற ஒரு விஷயம் அந்த ஆர்வத்தின் காரணமாக நடந்த சில தவறுகள். இதை விட்டுட்டு பார்த்தா 2 நியமனங்கள் விமர்சனத்துக்கும் பல்வேறு கருத்துக்கள் எழுவதற்கும் வாய்ப்பு அமைஞ்சது. ஒன்று, தன்னுடைய ஜோதிடரை தன்னுடைய ஓஎஸ்டியா நியமிச்சார். அது கூட கேட்கறதுக்கு ஒரு ஆக்வர்டாக இருக்குன்னு தான் பல பேர் ஜோதிடர் அந்த இடத்துலயே அப்படி தான் பார்த்தாங்க. நான் கூட அப்படி பார்க்கல. ஏன்னா ஜோதிடருக்கு வேற திறமை இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அவருக்கு பல்வேறு திறமைகள் இருக்கலாம். ஆனால் நம்மால் பலரால் பத்திரிகையாளர் கூட அறியப்படாத ஒருத்தர் ஜோதிடங்கிற அடையாளத்தோடு அறிமுகமான அந்த 10 நாள்ல அறிமுகமான ஒருத்தர் அந்த இடத்துல உட்காரலாம், அரசுக்கு ஆலோசனை சொல்கிற இடத்தில் அப்படின்ற போது அது ஒரு மாதிரி பார்த்தாங்க. அந்த விமர்சனத்தை மதிச்சு அடுத்த நாளே இதை திரும்ப வாங்கிக்கிட்டார். அது கூட நான் 90% தவறு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு அக்கிரமமான நியமனம்னா தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதி நியமனம் தான். வெங்கடநாராயணன். ஆமா, தனிப்பட்ட தனிநபருக்குள்ள கிரெடிபிலிட்டிக்குள்ள போகக்கூடாது. நமக்கு அந்த உரிமையும் இல்லை, தகுதியும் கிடையாது. என்ன பதவி, யாருக்காக நியமிக்கிறீங்க? அதை தமிழ்நாட்டு அரசினுடைய உணர்வுகளை, கருத்துக்களை, முடிவுகளை, கொள்கைகளை எழுத்து வடிவில் வார்த்தை அளவில் சம்பந்தப்பட்ட நபரிடம் எடுத்து சொல்லி விளக்கி சொல்லி தமிழ்நாடு அரசுடைய பிரதிநிதியாக இருக்க போகிற பதவியின் பேரே தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதி, புதுடெல்லியில். இதுதான் பதவி பேரு. ஆந்திராவில் பிறந்த ஒருவர் இன்றளவும் பெங்களூரில் வசிக்கிற ஒருத்தரை அந்த பதவியில போடலாமா? தோழமை கட்சிகள் இத்தனை நாள் குரல் கொடுத்துட்டாங்க, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் விஜய் கிட்ட மௌனம் நிலவுது. இந்த மௌனம் நல்லதல்ல. இதுல வெக்கமே பார்க்கக்கூடாது. அந்த உணர்வுகளை மதிச்சு அவருக்கு வேற பதவி ஏதாவது கொடுங்க சார். சார் திட்டக்குழு ஒன்று இருக்கு, போடுங்க. பிளானிங் கமிஷன்ல போடுங்க. அவருடைய அறிவை பயன்படுத்த நல்ல சிஇஓ, நிர்வாகமா நல்ல நிர்வாகின்னு எல்லாம் சொல்றாங்களே அவரை பத்தி. நிர்மல்குமார் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. நாங்க எங்களுடைய குரலா தானே அவர் செயல்பட போறாரு, அது ஒன்றும் அவ்வளவு முக்கியமான ஒரு இது கிடையாது அப்படின்ற ஒரு விளக்கமான ஒரு இது இல்லைங்க சார். கேபினட் அமைச்சர் அந்தஸ்து சார் அந்த பதவிக்கு. இந்த சப்பக்கட்டு கட்டுறதை முதல்ல நிறுத்தணும். நல்லதில்லை. எவ்வளவோ நல்ல விஷயங்கள் மைண்ட்ல வச்சிருக்கிறீங்க, நல்ல ஆட்சி எடுத்துன்னு சொல்றீங்க. அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் நான் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறேன். தவறான ஒரு முடிவு அது. தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டு அதை பூசி மொழுகவே கூடாது. அது உங்களை தப்பான திசையில் தான் கொண்டு போய் விடும். இன்னைக்கு தொடக்கிறது வேற இடத்துல போய் முடியும். அதை வச்சுட்டு பார்த்தா வேற பெருசா ஒரு நல்ல விஷயம் நடந்தது. திமுக ஆட்சியில் உச்சத்தில் இருந்த அந்த லஞ்சம்ல பார்ட்டி ஃபண்டுங்கிற அந்த போது கட்சி நிதி இப்போ அறவே வசூலிக்க ஆரம்பிக்கப்படலை அப்படின்னா சேஃபா சொல்றேன். நான் இது எப்படி இருந்தாங்கன்னா நான் பாராட்டுற முதல் நாள் நானாக தான் இருப்பேன். ஏன்னா இங்க தொடங்குற அந்த புள்ளி தான் கீழே வரைக்கும் தைரியத்தை கொடுக்கும். மற்றபடி லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. ஆனா நீங்க இவ்வளவு கட்டுப்பாடு லஞ்சத்தை குறைக்க முடியும். நேற்று நடந்த ஒரு சம்பவம் நாமக்கல் மாவட்டத்தில், எந்த சார் பதிவாளர் அலுவலகம்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை, சம்பந்தப்பட்ட அமைச்சர் கவனத்துக்கு அது போயிடுச்சு. நேற்று வரைக்கும் லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு பத்திரத்துக்கு இவ்வளோன்னு வாங்குறாரு. அமைச்சர் கவனத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த பணம் முதல்ல வேற யாருக்காக போச்சு, இன்னைக்கு இந்த அமைச்சருக்கு வருது, அதெல்லாம் இல்லை. நீங்க கொஞ்சம் கடுமை காட்டினாதான் லஞ்சத்தை குறைக்க முடியும். ஸோ அதை நீடிச்சிருக்கணும். ஏதோ பேச்சளவில் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் வாங்கலைங்கிறது நிஜம். பார்ட்டி ஃபண்டு வாங்கல, ஆனால் லஞ்சம் ஒரு சில இடங்கள் அது நேர அமைச்சர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்க முடியும் தவிர இந்த அரசு நேரடியாக வாங்குறாங்கன்னு சொல்ல முடியாது. லஞ்சம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதிகாரிகளை திருத்துவது அவ்வளவு சுலபம் அல்ல. அந்த அதிகாரி திருத்தணும்னு நினைச்சா கூட போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்துல மக்கள் அவங்கள திருந்த விடுவாங்களாங்கிறது நிச்சயம் இல்லை. ஆனால் தாராளமா குறைக்க முடியும். அதுவே மிகப்பெரிய முன்னேற்றம் நான் சொல்லியிருக்கேன், இனிமேலும் சொல்லுவேன். நான் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினாங்கன்னா அந்த வாக்குறுதியும் உண்மைதான் நம்ம நம்பலாம். ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 விஷயங்களுமே நீங்க பட்டியலிட்டீங்க. குறிப்பா பார்த்தோன்னா பார்க்க கூடாதவர்களை பார்த்து, அதை கொள்கை ரீதியான கொஞ்சம் யார சொல்றீங்க? இல்ல இப்ப இன்னைக்கு தலைமையில் இருக்கிற எல்லாரும் தான் 30% ஸ்டாலின் கமிஷன் வாங்கினார் அப்படின்னு சொன்னார் இல்லையா விஜய்? உண்மையா அவருக்கு ஏதோ தகவல் கிடைச்சா சொல்லிக்கிறார். அந்த 30% கமிஷன் வாங்கின ஸ்டாலினை முதலமைச்சராக்குன்னு சொல்லி ஓட்டு வாங்கி எம்எல்ஏ ஆக்கின அந்த எம்எல்ஏக்கள் அதோட இன்னைக்கு இந்த ஆட்சி நடக்குது.
சமரச அரசியலுக்கு வந்துட்டா தப்பே இல்லை. தொங்கு சட்டமன்றம் நடந்தா இந்த மாதிரியான ஒரு சங்கடங்களை சந்திச்சுதான் இல்ல ஆகல. பார்க்க கூடாதவர்கள் அப்படிங்கிற ஒரு இல்ல நான் புள்ளிக்கு கொள்கை ரீதியான ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னேன். தான் எடுத்துக்கொண்ட கொள்கை ரீதியா வச்சு பார்த்தோம்னா பார்க்க கூடாது இல்ல. ஸ்டாலினை முதலமைச்சராக்கும்னு சொன்னார், அவரை போய் நான் ஏன் பார்க்கணும்? விஜய் அமைதியா இருந்தாரா? இல்லையே, தூக்கி போட்டு போயிட்டாரு. போய் பார்த்தாரு. ஊழல் சக்தின்னு சொன்னாரு எடப்பாடியார். அந்த ஊழல் சக்தி எடப்பாடியாரை முதலமைச்சராக்கும்னு சொன்ன 25 பேரை போய் வீடு தேடி போய் பார்த்தாருல, பார்த்தாரா? இல்ல அன்றைய தினத்துல அது ஒரு நாகரிக அரசியல் அப்படின்ற அடிப்படையில பேசப்பட்டது. சிவி சண்முகத்துக்கு போய் சால்வ் போடுவேன், எடப்பாடி போய் பார்க்க மாட்டேங்கிறது. அது நாகரிகம் ரெண்டா பிரியுதா அந்த இடத்துல? ஒன்னு லெஃப்ட்ல பிரியுது, ரைட்ல பிரியுதா? என்ன சார், நான் யதார்த்தவாதி. நான் யதார்த்தங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. விஜய் செஞ்சது பக்கா அரசியல். அந்த அரசியல் நல்லா பண்ணார். இந்த தூய சக்தின்னு அவர் இனிமேல் சொல்ல முடியாது. நல்ல அரசியல் சக்தின்னு நான் சொல்லுவேன். ஓகே, பார்க்க கூடாதவன் நான் சொன்னது அவர் எடுத்துக்கொண்ட கொள்கைக்கு, அவர் வச்ச விமர்சனங்களுக்கு, அவர் முன்னெடுத்துட்டு போற பாதைக்கு பார்க்க கூடாதுன்னு சொன்னேன். மற்றபடி நான் தகுதியற்றவர்கள் நான் சொல்லல. அவருடைய கொள்கைப்படி பார்த்தா அவங்களாம் ஊழல்வாதி, எனக்கு வேண்டாம். கொள்கை ரீதியாக அவங்க எனக்கு எதிரி வேண்டாம் சொல்ல முடியலையே விஜயால. ஆனா தொங்கு சட்டமன்றம் என்ற ஒரு நிலை வந்த பிறகு வீட்டுல விஜய் அமைதியா உட்கார்ந்துருக்கணும்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். அவரு அரசியல் பண்ணதானே சார் செய்வாரு. அப்புறம் இன்னொரு தேர்தல் எப்படி மக்கள் சந்திப்பாங்க? இன்னொரு 6 மாசம் போய் முடங்கி கிடக்கும் அரசு நிர்வாகம். அந்த இடத்துல அது தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனாலதான் சொன்னேன், நான் தூய சக்தி இனிமேல் சொல்லாதீங்கன்னு சொல்றேன். நானும் பக்கா அரசியல்வாதி தான் அப்படின்ற இடத்துக்கு விஜய் வந்துட்டார். தேசிய கீதத்தை முதல்ல பாடுறாங்க, ரெண்டாவது பாடுறாங்க, ஒரு தடவையா ரெண்டாவது தடவையா. இதுல சில சமரசங்கள் நடந்த மாதிரி தெரியுது. வெளியில் நடந்த நிகழ்ச்சி வேற, சட்டமன்றத்தில் எங்களை வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு அமைச்சர் சொன்னதை பார்த்தா ஒரு சின்ன முன்னேற்றம் தெரியுது. அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு இவர் பிஜேபியோட சமரசமா போயிட்டாரு, இல்ல பிஜேபி எதிர்க்க துணிஞ்சிட்டார் அப்படின்லாம் முடிவுக்கு வர முடியாது. இன்னும் கொஞ்சம் அந்த விஷயத்துல அவருக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுப்போம். இன்னும் பல விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. விபி ராம்ஜியா, அந்த பேர் நமக்கே நுழைய மாட்டேது. இந்த பேர் வச்சதுக்கே விஜய் விமர்சிச்சார். இன்னைக்கு அந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்கான நெறிமுறைகள் வெளியிடுன்றாங்க. இந்த திட்டத்தை எதிர்க்கிறோம், பேரை எதிர்க்கிறோம்னு கூட ஒரு அறிக்கை இது வரைக்கும் தாவே காட்டுறது. அரசு ஆட்சியாக அமர்ந்திருக்கிற ஆளுங்கட்சி தாவே காடு வந்து ஒரு அறிக்கை கூட வரல. ஆக உடனே பிஜேபி அடிமணிச்சிட்டாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு பேர் நெறிமுறைகளை ஒரு பக்கம் வெளியிட்டுட்டு இந்த பேர்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இந்த பேரை மாத்துங்கன்னு ஒரு அறிக்கை, ஒரு ட்விட் வந்திருக்கணும்ல. அதான சார் நீங்க எடுத்துக்கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மௌனத்தை மத்திய அரசோட ஒரு இணக்கமான ஒரு போக்க, இது இணக்கம் தானா இல்ல பணிஞ்சு போறதா குனிஞ்சு போறதாங்கிறத ஒரு விஷயத்தை வச்சு முடிவெடுக்க மாட்டேன்னு தானே நானும் சொல்றேன். இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, பாப்போமே. இல்ல முதல் உரையும் கொஞ்சம் விமர்சன பொருளாச்சு, இன்னொரு பக்கம் பாராட்டப்பட்டுச்சு, இன்னொரு பக்கம் விமர்சனம் பண்ணாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை காணும் அப்படின்னு சொல்லி பேசுறதும் விமர்சனம். அதெல்லாம் ஒரு நாகரிகமற்ற பேச்சு. நான் திருப்பி சொல்றேன் சார், அற்புதமான வயசுல உங்களுக்கு அந்த பதவியில உட்கார வச்சிருக்கிறாங்க மக்கள். ஆட்சி நடத்துறதெல்லாம் விஜய் கவனம் செலுத்தணும். இந்த குட்டி கதை சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு நாகரிகமற்ற பேச்சு. அதுக்கு பதிலடியும் நாகரிகமற்ற முறையில தான் வந்துச்சு. ரெண்டுமே தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒண்ணுதான். நம்மளுடைய நோக்கம் என்ன வர முடியும்? ஆட்சி நல்லா நடத்திட்டு போவோமே சார். எதுக்கு இதுல கொண்டாந்து ஒரு சராசரி அரசியலுக்குள்ள வர்றது தேவை? நீங்க சொன்ன அதே விஷயம் தான், பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒழிக்கப்பட்டிருக்கு, அதை நான் வரவேற்கிறேன்னு சொன்னீங்க. அந்த விஷயத்தை வந்து சட்டப்பேரவையில வந்து முன்வைக்கும் போதுதான் இப்படியான ஒரு பிரச்சனைகள் வந்து இவங்க எழுப்புறாங்க. அதுக்கு பிறகு அந்த என்ன வார்த்தையை சொல்றன்னு ஒண்ணு இருக்குல்ல. தோல்வியை நீங்க இந்த அளவுக்கு கேவலமா விமர்சிச்சீங்கன்னா ரைட். ஒரு கொண்டாட்டத்தின் போது வர்ற வார்த்தைகள்ங்கிறது வேற. முதலமைச்சர் பொறுப்புல உட்காந்துட்டு விஜய் என்ன பேசணும்னு இருக்கு. திருச்சியில பேசின பேச்சை எந்த மக்களும் ரசிக்கலையே. நடிகர் விஜயா அவர் பேசின பேச்சுக்களை ரசிச்சுதான் 1.25 கோடி பேர் போட்டாங்க. இன்னைக்கு உரசி பார்க்கறதுக்கு உரைகள் வரல. அடுத்து வரப்போற 7-8 தொகுதி, இன்னைக்கு வரைக்கும் 7 தொகுதி, இந்த நாளைக்கு கூடுமா தெரியாது. அந்த இடைத்தேர்தல தான் மக்கள் விஜய் இப்ப எப்படி பாக்குறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். திருச்சியில் அவர் பேசின பேச்சை நான் தெரிஞ்சு நான் பேசி கேள்விப்பட்டு சொல்றேன், பாதி பேர் அதை ரசிக்கவே இல்லை. விஜய் இதை கவனிக்கணும். நடிகராக இருந்து நான் பேசுவதற்கும் ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி மிக உயர்ந்த பொறுப்பு ஒரு மாநிலத்தில்ங்கிற போது அந்த முதலமைச்சர் பொறுப்புல உட்கார்ந்துகிட்டு பேசுற பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு முதல்ல விஜய் உணர்ந்துக்கணும். சில வார்த்தைகளை தவிர்க்கணும். ஓகே, தாவேக தலைமையில ஒரு புதிய கூட்டணி உருவாயிருக்க ஒரு சூழலை பார்க்குறோம். இன்னும் பெயர் சூட்டப்படலை. நேற்றைய தினம் அதற்கான கூட்டம் நடந்துச்சு. கம்யூனிஸ்டுகள் தவிர மற்ற கட்சிகள் IUML, VCK, மதிமுக, காங்கிரஸ் எல்லாமே கலந்துட்டு இருக்காங்க. அதனுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன்னா மதிமுக வெளியில் வந்து இந்த முதல் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க. இதை பெரிய ஒரு கொண்டாட்டமாகவும் பார்க்குறாங்க. அவங்க மதிமுகவுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு ஆளுங்கட்சியோட போய் சேர்றது, கொஞ்சம் சுதந்திரத்தோட போய் சேர்னா. வைகோ காயப்பட்டாருங்கிறத நான் மறுக்கல, அவர் காயப்படுத்தப்பட்டாருங்கிறதையும் நான் மறுக்கல. திமுக நடந்துகிட்டது சரியில்லை தான். அந்த சின்ன விஷயத்துல 5 கொடுக்குறீங்களோ 6 கொடுக்குறீங்களோ உங்களுக்கான தொகுதி, நீங்க எதிலோட நில்லுங்கன்னு சொல்ற அந்த பெருந்தன்மை அன்னைக்கு திமுக ஒரு தவறான ஆலோசனையை ஸ்டாலின் கேட்ட விளைவு தான். கமலஹாசன் நாகரிகமா போயிட்டார். அன்னைக்கு ஒரு MP அவர் இருந்ததுனால அவர் கடந்து போயிட்டார். இல்லாட்டி அவரும் கடுமையான அறிக்கை அன்னைக்கே வெளியிட்டு இருப்பார். டார்ச் லைட்ல நீங்க நிற்க வேண்டாம், உதயசன் நிற்கிறீங்கன்னு கேட்டப்போ எனக்கு தொகுதியே வேணான்ட்டு போயிட்டார் அவர்.
அதுல இடதுசாரிகள்ட்ட அந்த ஒரு தொகுதியை குறைச்சது ரொம்ப ரொம்ப கையை இப்படி முறுக்கி இருக்க கூடாது நான் இன்னைக்கு சொல்லல. அப்போ அதே வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு ஸ்டாலின் அனுபவிக்கிறார். அதன் அடிப்படையில பார்த்தா வைகோ அவர்கள் எடுத்த முடிவு சரியான ஒரு விஷயம். சரி தப்புன்னு நம்ம யார் இட போடுறதுக்கு? அவங்க கட்சிப்படி அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். ஆனா அதுல அந்த வைகோ 2 எம்எல்ஏக்கள் அவரோட வர முடியலங்கிற ஆதங்கத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ நீங்க எந்த வகையில் நீங்க அதை எதிர்பார்ப்பீங்க? ராஜினாமா பண்ணிட்டு வான்னு சொல்ற அந்த உரிமையை வைகோ இழக்கிறார்ல. ஒரு அரசியல் முடிவு எடுக்கிறீங்கன்னா இந்த தியாகத்துக்கு ஒரு தயாராகி தான் போறார். கொஞ்சம் பாதி மனசோட தான் அந்த முழு உற்சாகம் அவர்கிட்ட இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அல்லது அது குதிரை பேரனா இதை நான் ஒட்டக பேரமான்னு கேட்டார் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை அவரால் உறக்க சொல்ல முடியலையே. ஏன்னா அதே தவிர தாவேக்கா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. திருமாவளவன் நாகரிகமா சொன்னார், வைகோ இன்னும் சொல்ற இடத்துக்கு வரல. இது ஆரோக்கியமானது அல்லன்னு சொன்னார் திருமாவளவன். கூட்டணியில் இருந்துக்கிட்டு அந்த வார்த்தையை தான் இப்போதைக்கு பயன்படுத்த முடியும். முரண்பாடுகளோ கருத்து வேறுபாடுகளோ அதிகரிச்சா திருமாவளவன் வாயிலிருந்து வேற வார்த்தை வரும். இல்ல திரும்ப திரும்ப மீடியாக்கள் இது தொடர்பா என்கிட்டே கருத்து கேட்டு என்னுடைய வாயை புடுங்கி ஒரு அரசியல் பண்ண நினைக்கிறாங்க. இதை வந்து தாவேக்காட்டையோ இல்ல திமுகட்டையோ கேளுங்க, என்கிட்ட ஏன் கேக்குறீங்கன்னு சொல்றாரு. திமுக என்ன? திமுக அதிமுக கிட்ட என்னன்னு ஏன் வந்து அவங்க போறாங்க, அதிமுகல என்ன பிரச்சனை, இந்த எம்எல்ஏக்கள் வந்து ஏன் போறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேளுங்க, அதற்கு அவங்க பதில் கொடுப்பாங்க. ஏன் சேர்த்துக்கிறீங்கன்னு தாவேக்காட்ட கேளுங்க, அவங்க பதில் கொடுப்பாங்க அப்படின்றது. இல்ல அதிமுக பத்தி பேச்சு வரும்போது வைகோட்ட தானே சார் கேட்க முடியும். இப்ப திருமாவளவன் லெட்டர் கொடுக்கறதுக்கு ஒரு நாள் தாமதமாச்சு. அதிமுக எம்எல்ஏக்கள் அங்க வந்து சேர்றதுக்கு சொல்றாரு. ஆமா, அதுதான் வைகோ வெளிப்படையா சொல்ல முடியலையே. ஏன் அங்கே போய் கேளுங்க அப்படி பதுங்குறாரு. இதைத்தான் நான் சொன்னேன், கூட்டணி தர்மம். நாளைக்கு எதிர்காலத்தில் இன்னொரு கட்சிக்கு போற போது அவர் சொல்லுவார், கூட்டணி தர்மத்திற்காக நான் அமைதியாக இருந்தேன் அப்ப சொல்லுவார் வைகோ. இன்னைக்கு அதை கண்டிக்கணுமே, கண்டிக்க முடியல. இதை நீங்க திமுக கூட்டணி பேரை நடத்தி எங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் எங்கள் பொதுக்குழுவில் கூட கலந்து கொள்ள விடாமல் தடுக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஒதுங்க முடியுமே தவிர அதை தாண்டி அடுத்த வார்த்தை பேச முடியுமா? பேசினா என்ன பேசணும்? தாவேக்கா பண்ற அரசியலே அவர் பேசியாகணும். இது நாள் வரையும் தாவேக்கா குதிரை பேர அரசியலை முன்னெடுக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை திமுக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தாவேக்கா வந்து திமுக குதிரை பேர அரசியலை வந்து பண்ணுது, தாவேக்கா ஆட்சியை காலி பண்ண நினைக்கிறாங்க, தகர்த்தெறிய நினைக்கிறாங்க அப்படின்ற இந்த நடந்த பேரங்கள் உண்மையா இருந்தா நீங்க சட்டப்படி முழுமையான சட்டப்படி இதை கொண்டு போயிருக்கணும். லஞ்சம்ங்கிற வார்த்தையில விளையாடுது. 35 கோடியோ 3 கோடியோ எவ்வளோ ஒன்று, அது ஆதாரம் கொடுக்க வர்ற போது கோர்ட்டு பார்த்துக்கிட்டோம். இல்லாட்டி எஃப்ஐஆர் வரட்டும், முழுமையான எஃப்ஐஆர் விழுந்தால் என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு ஆதாரம் பார்த்தா கோர்ட்டில் பார்க்க போகிறோம். ஆக மொத்தம் பணத்தை சொல்லி பேரம் பேசினாலும் ஒரு வரி உண்மை தானே. அது எங்கே போகணும்? எங்கே சார் அது போகணும்? லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போயிருக்கணும். இந்த அவசரம் இருக்குல்ல, என்ன பண்ணியாவது கிரிமினல் கேஸை கொண்டாந்து நம்ம போலீஸை வச்சு பண்ணணும்னு இந்த சிந்தனை தான் நிஜமாகவே தவறு நடந்திருந்தால் கூட மக்கள் சந்தேக பார்வை பார்க்கறதுக்கு ஒரு இடத்தை இவங்களே ஏற்படுத்துறாங்க. அப்ப சட்டத்தின் போக்கில் விடுங்களேன். லஞ்ச ஒழிப்புத்துறை அதுவும் உங்க நிர்வாகத்தின் கீழே சார் இருக்கு. நீங்கள் நியமித்த விமர்சனங்களுக்கு இடையில் நீங்கள் நியமித்தவர் எங்க லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமை பொறுப்பில் இருக்கிறார். சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல லஞ்சம் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சோம், அந்த துறைக்கு அதை ஒதுக்காம மாநகர காவல்துறைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இருங்க அரசியல் பழிவாங்கல் இருக்குங்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்களே வலு சேர்க்கிறீங்களா? எதுக்காக இந்த அவசரம்? சட்டப்படி நடத்திட்டு போங்க. அதே லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கட்டும் சார். இன்னொரு பக்கம் தொடர்ந்து தாவேக்கா மேல இப்படியான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது, இன்னொரு பக்கம் திமுகவும் இதை முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அது நிரூபணமாகட்டும். நம்ம அதை பத்தி பேசுவோம். இது ஒரு எம்எல்ஏ கூட்டு வச்சு என்ன பண்ண போறாங்க? ஆட்சியை கவிழ்த்திட முடியுமா? இல்ல பல எம்எல்ஏக்கள் அதுக்கு ஆதாரங்கள் வரட்டும், பேசுவோம். 10க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள்கிட்ட பேசுறாங்க சார். எல்லாமே வதந்தியான ஆதாரம் இருக்கா? என்னென்ன தொகுதி என்னென்ன பட்டியல் வந்திருக்கா? இன்னொரு பக்கம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி வந்து நீடிக்காதுன்னு தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. இதையெல்லாம் கோட் பண்ணி சண்முகம் கூட இன்னைக்கு வந்து அதை சொல்லியிருக்காரு. எப்படியாவது இந்த ஆட்சியை வந்து கலைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, அதனாலதான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். விஷயத்தை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் பல பேர் ரிசைன்மெண்ட் போய் சேர்றாங்க. அப்படி சேர்ற போது இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி என்ன பிரச்சனை எடப்பாடிட்ட போய் கேளுங்க சார். ஏன் உங்க கட்சி எம்எல்ஏக்கள் ரிசைன்மெண்ட் உங்க மேல நம்பிக்கை எழுத்து ஏன் வர்றாங்கன்னு கேளுங்க, நம்ம சொல்றோம்ல. அதே மாதிரி இந்த ஆட்சியை கவிழ்க்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15 தாவேக்கா எம்எல்ஏக்கள் அந்த கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும். அது சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானமாகட்டும், ஒரு இன்னும் 4 மாசம் கழிச்சு இந்த அரசு மீது கொண்டு வர வாய்ப்பு இருக்கிற நம்பிக்கையில்லா தீர்மானமாகட்டும், அந்த முடிவுல கட்சி தலைமை கொறடா உத்தரவு போட்டு அந்த கொறடா உத்தரவை மீறுகிற குறைஞ்சது 15 தாவேக்கா எம்எல்ஏக்கள் இருந்தாதான் நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். ஸ்டாலின் ஒருவேளை இதை நினைச்சு சொல்லியிருந்தாருன்னா அந்த எண்ணிக்கை வந்த பிறகு நம்ம பேசலாம். அப்படி வர்றபோது அந்த 15 எம்எல்ஏக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு தான் இந்த மாதிரி விமர்சனங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியுமே தவிர
இப்பவே இது நடந்துருச்சு, இத்தனை எம்எல்ஏ கிட்ட பேசிட்டான்னு ஒரு வதந்தியை நம்பி நம்ம எப்படி பேச இல்ல, முடியும்? வதந்தி அப்படிங்கிறது தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் இது மாதிரியான ஒரு பேச்சை தொடர்ந்து இல்ல, பேசல. நான் ஒரு 15 திமுக கூட்டணியில அங்க முயற்சி தேர்தலில் போட்டியிட்ட சிபிஎம் சண்முகமே அதை சொல்றாரு அப்படிங்கும் போது இல்ல, அது சண்முகமே எல்லாம் நீங்க அப்படி எல்லாம் இழுக்க வேண்டாம். சண்முகத்து மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. நேத்து ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுற இடதுசாரியோட பேச்சை நம்ம டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 15 எம்எல்ஏக்களை குறைஞ்சபட்சம் நாம் அங்கிருந்து விலக்கி, அல்லது அங்கே சில பேர் அதிருப்தியில் இருக்கிறார்கள், அவர்கள் துணையோடு நாம் இந்த ஆட்சியை கவிழ்ப்போம் அப்படின்னு ஸ்டாலின் வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்லாத வரைக்கும், ஸ்டாலின் இதை நினைச்சுதான் சொன்னார்னு யூகம் பண்ணி சொல்றது நமக்கு அதிகாரம் கிடையாது. சண்முகமும் கூட அப்படி ரொம்ப ஸ்டாலின் அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்போம், ஸ்டாலின் கேட்டு ஸ்டாலின் சொன்ன பிறகுதான் நீங்களும் கேள்வி கேட்க முடியும், நானும் பதில் சொல்ல முடியும். எத்தனை நம்பர் சார் அங்கே பேசியிருக்கீங்க, இல்ல எத்தனை பேர் சார் விஜய் மீது கண்டிப்பா அதிருப்தி இருக்கும். மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காத எம்எல்ஏக்கள், அமைச்சர் பதவி கிடைக்காத எம்எல்ஏக்கள் அங்கே அதிருப்தி இருக்கதான் செய்யுது. இவங்களை மனசுல வச்சுதான் சொன்னீங்களா அப்படின்னு நீங்க ஸ்டாலின் தான் அடுத்த கேள்வி கேட்கணும். ஏதோ எல்லா கட்சியிலும் எங்க கட்சியில எந்த இதுவும் இல்லை அப்படின்னு எந்த கட்சியும் சொல்ல முடியாது சார். அது ஆளுங்கட்சி ஆன பிறகு சவால்கள் இன்னும் நிறைய காத்திருக்கு. இந்த குற்றச்சாட்டு திரு செந்தில் பாலாஜி வரைக்கும் நீளுது. இப்ப இது ஒரு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்காரு, அவருடைய சகோதரர் வரையும் பேர் வந்து குற்றச்சாட்டுல நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்காரு. எதை வச்சு சொல்றோம்? அவருடைய சகோதரருடைய பேர் சொல்றோம், பேர் எப்பயால இருக்க சொல்றேன். அதுக்கான ஆதாரங்கள் வரட்டும் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அதை நம்பி நீங்களும் கேட்கக்கூடாது, நானும் பதில் சொல்ல மாட்டேன். நீதிமன்றத்துக்கு வரட்டும், நிரூபிக்கப்படட்டும். ஒரு எம்எல்ஏ இல்லை சார், பல எம்எல்ஏ இந்தாங்க ஆதாரம்னு அவங்க கொண்டாந்து ஆதாரத்தை காட்டட்டும், அப்புறம் நம்ம பேசுவோம். இதே பே சண்முகம் அவர்கள் இப்ப கட்சி மாறி எம்எல்ஏக்கள் வந்து வர்றது அப்படின்றது சகஜமான ஒரு விஷயம் அப்படின்றதையும் இதைத்தான் நான் ஒரு நிமிஷம் முன்னாடி சொன்னேன். சண்முகத்தின் மீது விமர்சனம் இருக்கணும். அப்போது வாய்மூடி மௌனியாக இருக்கிற சண்முகம் இப்ப இது குதிரை பேர் அரசியல் நடத்தி ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு முயற்சி நடக்குது, அதெல்லாம் நடக்காது, 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி எடுக்கணும்னு சொல்றதை மட்டும் எப்படி நம்ம ஏத்துக்கிறது? கண்டிச்சா எல்லாம் தானே ஏற்கணும். பேர அரசியல் தவறுதான். சண்முகம் உறக்க சொல்லுவாரா? அது அதிமுக இன்னைக்கு நடக்குது, சகஜமான ஒரு விஷயம். ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு எல்லா எம்எல்ஏக்களும் வரதான் செய்வாங்க. இயல்பா வர்றது வேற, எப்படி வருதுன்னு தெரிஞ்சிருந்தும் குதிரை பேரம் நடந்திருந்தால் தவறுனா சண்முகம் சொல்லுவாரா? சொல்வார் நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா அந்த சோக்கால்டு கூட்டணி தர்மம் ஒன்று இருக்கு. சண்முகம் நாளைக்கு இன்னொரு கூட்டணிக்கு போற போது இதை சொல்லுவார். இன்னைக்கு வைகோ சொன்ன மாதிரி, புரியுதுங்களா? எல்லாராலையும் முழுமையா பேச முடியாது. அந்த யதார்த்தம் எனக்கு புரிஞ்சதுனாலதான் நானும் ஒரு எல்லைக்குள்ள இருந்து இதை பேசுறேன். சண்முகம் சொல்லுவாரா? வைகோ சொல்ல துணிச்சல் உண்டா? நம்ம தைரியமா கேட்கலாம். ஒரு அணில இருந்துட்டு எப்படி சார் பேசுவாங்க? திருமாவளவன் இதெல்லாம் தெரிஞ்சு வேடிக்கை பார்க்கறாங்க. வேற வழி இல்லையே, இது ஆரோக்கியமானது அல்லன்னு திருமாவளவன் வார்த்தை சொன்னாரா? அந்த வார்த்தையை கூட இன்னும் இடதுசாரிகள் சொல்லல. அந்த வார்த்தையை கூட இல்ல. இவங்கெல்லாம் தாவேகாவுக்கு வர்றதுக்கான மிக முக்கியமான காரணமா சொல்லப்படுறது திமுக தயவுல அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க. சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா? எவ்வளவு நாளைக்கு அதவே சொல்லிட்டு இருப்பீங்க? சரி, அப்படி ஆட்சி அமைக்க இன்னைக்கு செங்கோட்டையன் பேசியிருக்காரு. இன்னைக்கு செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, ஜெயலலிதா அவர்களை சிறையில வச்சிருந்த ஒரு கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்குறீங்க, அவங்க கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க ட்ரை பண்றீங்க. ஆதாரத்தை முதல்ல வெளியிடல, பேசு பொருளா தான் இருக்கு. திருமாவளவன் என்ன சொன்னார்? கூடுதலா என்னை முதலமைச்சராக்க ஒரு முயற்சி நடந்தது சொன்னாரா? எனக்கு அது உடன்பாடு இல்லை, எனக்கு முழுமையா காதுக்கு வரல. பட் காதர் மொய்தீனே பேட்டியில சொல்லியிருக்காரு. ஆமா சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. திருமாவளவனை முதலமைச்சராக்க முயற்சி நடந்தா அந்த இதுதான் எல்லாரும் சொன்ன கருத்தை தவிர, எடப்பாடி முதலமைச்சராக்க விரும்பினார், ஸ்டாலினை முதலமைச்சராக்க எடப்பாடி உதவினார், முயற்சித்தார், எடப்பாடி முதலமைச்சராக்க ஸ்டாலின் முயற்சித்தார், அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? காதர் மொய்தீன் ஒரு பேட்டி என்னன்னு சொல்லியிருக்கார்? திமுகவும் அதிமுக இணைந்து அப்படின்ற வார்த்தையை தான் எல்லாரும் பயன்படுத்திருக்காங்களே தவிர, யாரை முதலமைச்சராக்க யார வந்துச்சா? வரல. வந்த ஒரே பேர் திருமாவளவன் தான். திமுக அதிமுக இணைந்து ஒரு அரசியல் முடிவை எடுக்க துணிந்தார்கள். யாரை முதலமைச்சராக்க? அந்த விஷயத்துல சொல்லல. வந்த ஒரே பேர் திருமாவளவன் தான். அது திருமாவளவன் வாயாலும் வந்தது, விஷயம் தெரிஞ்ச எல்லாருக்கும் அது தெரியும். அதையே அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போக மாட்டீங்க? நான் இப்போ சொல்றேன் சார், எடப்பாடி முதலமைச்சராக்க ஸ்டாலின் துணிந்தார், ஸ்டாலினை முதலமைச்சராக்க எடப்பாடி துணிந்தார்னா அதனுடைய அர்த்தம், பொலிட்டிக்கல் மெசேஜ் வேற. இந்த 2 பேரும் இணைந்து ஒருத்தர் முதலமைச்சராக்க முயற்சிச்சானா அதனுடைய பொலிட்டிக்கல் மெசேஜ் வேற. சரிதானா? 2 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கூடாது அர்த்தம் கிடையாது. முதல் நாள் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சு, அடுத்த நாள் தான் திருமாவளவன் பேர் பரிசீலிக்கப்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்தை சொல்றாங்க. இது எல்லா கட்சியிலும் அந்த குழப்பமான கருத்தான இருந்தாங்க. எதுக்காக சார் சிவி சண்முகம் வீட்டுக்கு விஜய் போனார்? அவர் அன்னைக்கு ஒரு முடிவுல இருந்தார். அப்புறம் சார் சிவி சண்முகத்தை நடுத்தரில் விட்டாங்க. 5 மந்திரியா 8 மந்திரியா பேச்சுவார்த்தை நடந்தது எல்லாருக்கும் தெரியும். எத்தனை மந்திரி பதவிங்கிற வரைக்கும் எண்ணிக்கையும் துறையும் பேச்சு நடந்தது. எதுக்காக நடந்துச்சு பேச்சு? பதில் சொல்லுங்க. அதே காலகட்டத்தில் நடந்த எல்லா கட்சியிலையும் குழப்பம் இருந்தது. என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு முடிவுகள் வந்தது. கடைசியில் வெளியே போறபோது ஒரு கருத்தை சொல்லிட்டு போறாங்க. இது ஒரு துரோகின்னு முனுசாமி சொல்லுவார், அங்கே தலைமை மீது நம்பிக்கை இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தத்தில் நடந்தது என்ன? நாகரிகமா சொன்னா பேச்சுவார்த்தை. விஜயபாஸ்கர் 1 மாசமா அந்த பேச்சு நடக்குது. விஜயபாஸ்கர் போறாரு. ஏன் லேட் ஆச்சு?
ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவரை சேர்க்கலாமா வேணாமா உள்ள விவாதம் நடந்தது, மறுக்க முடியுமா? தப்பு இல்லை, ஆரோக்கியமான விவாதம் அது. வந்தால் நம்ம எந்த மூஞ்சி வச்சுட்டு மக்கள் கிட்ட போகிறது. பட் அதையெல்லாம் விவாதித்து ஒரு முடிவுக்கு வந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. என்ன சொல்லி விராலிமலையில் நான் போட்டியிட போவதில்லை விஜயபாஸ்கர் அறிவிச்சிருக்கிறாரா? இல்ல. பேட்டி பார்க்கல. கரூர் விஜயபாஸ்கர் நான் கரூர் நிற்க மாட்டேன் சொல்லிக்கிறாரா? இல்ல. திருப்பி அவங்க தானே கேண்டிடேட் ஆகிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. அப்ப பேச்சுவார்த்தையில் அதுவும் ஒரு அங்கம் தானே. இது பேரம்னு பேசுறவங்க பேரம்னு எடுத்துக்கலாம், பேச்சுவார்த்தைன்னு நினைக்கிறவங்க பேச்சுவார்த்தைன்னு எடுத்துக்கலாம். சிலர் பணம் மூலமா நினைக்கலாம். நீங்க அரசியல் செஞ்சீங்கன்னா அந்த அரசியலில் சற்றும் சளைக்காதவர்கள் அதிமுக திமுக. இதை விஜய் என்னைக்குமே மறக்கக்கூடாது. இப்போ என்னுடைய அட்வைஸ் என்ன தெரியுமா, என்னுடைய கருத்து, போதுமான நம்ம எண்ணிக்கை வந்துடுச்சு ஆட்சி நடத்துறதுக்கு. இந்த அரசியலை விட்டுட்டு அவர் நிஜமான அரசை நடத்துறதுல கவனம் செலுத்தணும்னு சொல்றேன். நீங்கள் எந்த கத்தி எடுக்கிறீங்களோ அதே கத்தியை எடுக்க திமுகவும் தயங்காது, அதிமுகவும் தயங்காது, ஒற்றை எம்எல்ஏவை வச்சிருக்கிற பிஜேபியும் தயங்காது. நான் சில காரணங்களை சில விஷயங்களை மனசுல வச்சா நான் சொல்றேன். நீங்கள் ஒரு கத்தி ஆயுதத்தை அந்த ஆயுதத்தை எடுக்கிறவரே விஜய் தானே. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆள் இழுப்பு நடக்கல. டார்கெட் 15 திமுக மட்டும் இல்ல சார். நான் என்ன சொன்னேன், 15 எம்எல்ஏக்கள் குறைஞ்சபட்சம் வந்தாதான் இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியும். அதே 15ங்கிற இலக்க தாவேக்கா வச்சிருக்கிறதா அதே தகவல் அதே களத்துல வருது, உலா வருது. இடைத்தேர்தல் நடக்கிற போது 15 தொகுதிக்காக இடைத்தேர்தல் நடக்கணும். 15 நம்ம ஜெயிச்சா யார் தயவும் இல்லாம நம்ம தனித்து பெரும்பான்மையா ஆட்சி அமைக்கலாம்னு ஒரு டார்கெட் வச்சு செய்யறாங்க. அதுக்கு என்ன நடத்தணும்? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இப்படியான ஒரு முயற்சிகளை முன்னெடுக்கும் போது தாவேக்கா ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு இப்படியான ஒரு முயற்சிகளை முன்னெடுக்குதா? இருக்கலாம். அப்படின்னா நீங்க பண்றது அரசியல்னா அந்த அரசியல் செய்வதில் சற்றும் சளைக்காதவர்கள் திமுகவும் அதிமுகவும் நான் சொன்னேன். பிஜேபி அத மக்கள் ஏத்துப்பாங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்து தாவேக்கா தான் கொடுத்திருக்காங்க, அவங்கதான் மக்களை விரும்புறாங்க, அவங்களதான் மக்கள் விரும்புறாங்க. அப்படியான சூழல்ல அவரை ஆட்சி அமைக்க விடாம அவர் முதலமைச்சராக விடாம தடுக்கும் போது மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்புவாங்கன்ற ஒரு கருத்தை தடுக்க முயற்சிச்சதெல்லாம் ஒரு நாள் கூத்து சார், 2 நாள் கூத்து. முடிஞ்ச ஆட்சி அமைச்சிட்டு வந்த பிறகும் இந்த எம்எல்ஏக்கள் கட்சி தாவல் ஏன், இதையும் மக்கள் கவனிப்பாங்க. விஜய் அதுல உஷாரா இருக்கணும். நான் இப்பவும் சொல்றேன், போதுமான எண்ணிக்கை உங்களுக்கு வந்தா அதுக்கு நியாயமான ஒரு காரணமா தான் இவங்க சொல்றாங்க. நியாயம் ஜெயலலிதா அவர்களை இன்னைக்கு செங்கோட்டையன் பேசுறதா எவ்வளவு சார், அதவே சொல்லிட்டு எத்தனை எம்எல்ஏக்கள் எழுதிட்டே இருப்பீங்க? நான் ஒன்று சொல்லட்டேன், காலங்காலமா கட்சிக்கு உழைச்சவனை ஒரு மன்றத்துக்காரனை மந்திரி ஆக்காம நேத்து வந்தவனை மந்திரி ஆக்கிட்டாங்கன்னு ஒரு எம்எல்ஏ அதிருப்தியில் இருக்கிறார். அந்த எம்எல்ஏ தாவினால் என்ன தவறு? செங்கோட்டையன் சொல்லுவாரா? நிர்மல்குமார் சொல்லுவாரா? புசியானத்திலிருந்து அறிக்கை வருமா? பதில் சொல்லுங்க சார். நான் திரும்ப சொல்றேன், நீங்கள் எந்த ஆயுதத்தை எடுக்கிறீங்களோ அந்த ஆயுதத்தை கையாள்வதில் சற்றும் சளைக்காதவர்கள் மாற்று இயக்கத்தினர். அதை மறக்கக்கூடாது விஜய்னு நான் சொல்றேன். இன்னொரு குற்றச்சாட்டை முன் வச்சு இவங்க போறாங்க, திமுக தயவுல அதிமுக ஆட்சி அமைக்க முயன்றதுங்கிறத தவிர தலைமை சரியில்லை, எடப்பாடி பழனிசாமிகளுடைய நிர்வாகம் சரியில்லை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்ற கருத்து தான். பட் அதிமுக இந்த கதிக்கு ஆளாகும்னு தேர்தலுக்கு முன்னாடி இருந்து நான் என்னை போன்றவர் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இந்த கதியில தான் போய் நிக்கணும். அது இந்த கதியில நிக்கும் போது அவங்களுக்கான அடுத்த கட்ட முடிவுங்கிறது என்னவா இருக்கும்? சிவி சண்முகம் இருக்கார்ல, எப்படி இருக்காரு? வீட்டுல அமைதியா இருக்காரா? தொகுதிக்குள்ள போறாரா? கல்யாணம் காட்சி போய்கிட்டே இருக்கிறாரு. ஏன் விஜயபாஸ்கரால் அது இருக்க முடியாதா? கரூர் விஜயபாஸ்கர் அது முடியாதா? ஏன் இதே சிவி சண்முகம் இந்த நிலைப்பாட்டை எடுக்க மாட்டாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? தெரியாது. நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த கட்சியில தான் போய் சேர்ந்தாதான் அதுக்கு ஒரு தீர்வான்னு நான் கேட்க. அதெல்லாம் தனி மனித சுயநலம் கலந்த ஒரு பார்வை, அரசியல்வாதிக்கே உரியது. அதை நீங்க பிரிக்கவே முடியாது. இன்னைக்கு அதிமுக திமுக தாவேக்காலே சில காட்சிகள் நம்ம பார்க்க தான் போறோம். எதிர்காலத்துல ஆளுங்கட்சியா வந்துட்டாலே சவால்கள் நிறைஞ்சிருக்கும்னு நான் சொன்னேன். வெளியே போறபோது எல்லாரும் சொல்ற கருத்து தான் இது. மற்றபடி பொதுவாக அதிமுக பலவேண்டு போட்டு போறதுல எனக்கு நிஜமாவே வருத்தம் தான். இந்த நிலைமை வரும்னு நான் படிச்சு சொன்ன எடப்பாடி கேட்கல. தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு தன்னை திருத்திக்கல. அவங்க என்ன கேட்டாங்க, இந்த விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் நேற்று 9 பேர் கையெழுத்து அறிக்கை கொடுத்தாங்க. தங்கமணி, வேலுமணி, நத்த விஸ்வநாதன். என்ன கேட்கறாங்க சார், நாங்க இருந்த பதவியில எங்களை இருக்க விடுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்கறாங்க. அப்ப உங்களை பத்தி ஒருத்தர் கேள்வி கேட்டாலே நான் கட்சியை விட்டு நீக்க வேண்டாம், பொறுப்பு விட்டு நீக்க வேண்டாம், கட்சியை விட்டு நீக்க மாட்டார், என்ன பதவி போயிடும்னு. சுயேட்சையா சுய அதிகாரம் படைத்த பதவியோடு வெளியே போவாங்கன்னு கட்சியை விட்டு நீக்க மாட்டாரு. அப்படி என்ன பிடிவாதம்? அவருடைய பிடிவாதம் தான் அதிமுக நிலைக்கு காரணம். தாவேக்காக்கு போறாங்களா, திமுக போறாங்களா, சண்முகம் மாதிரி வீட்டுல சும்மா இருக்காங்களா, அடுத்து விவாதிக்கப்பட வேண்டியது. அதிமுக இந்த கதியில் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் எடப்பாடியுடைய பிடிவாதம் தான். இந்த கருத்தை முன் வச்சு திருமாவளவன் அவர்களே ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. பெரியார் அரசியலுக்கே ஒரு முடிவு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, சீமான் அவர்கள் சொன்னதுதான் எனக்கு நினைவுக்கு வருது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. பெரியாருடைய அரசியல் அவ்வளவு சுலபத்துல முடிவுக்கு வராது. இதெல்லாம் என்ன சொல்றது, எல்லாருடைய அரசியலையும் தானும் செய்ய துணிந்த தாவேக்காவினுடைய முயற்சிகளும் இந்த தாவல்களுக்கு ஒரு காரணம். அதுல நான் அரசியல் ரீதியா ஒரு சதுரங்க விளையாட்டுன்னு பார்த்தா நல்லா காய் நகர்த்துறாருன்னு பாராட்டலாம். பச்சையா சொன்னா இது ஆமா வேட்டையாடுறது தான். ஏன்னா இலக்கு 15 அவங்களும் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதையும் நீங்க பேச தயங்கக்கூடாது.
நிச்சயமா ஏன்னா அவங்க தன்னை தற்காத்துக்கிறதுக்கு, இந்த ஆட்சியை பாதுகாத்துக்கிறதுக்கு நாளைக்கு இடதுசாரிகள் ரெண்டு கட்சிகளுமே கூட்டணின்னு ஒண்ணு அமைக்கிறோம், கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க, வெளியில இருந்து ஆதரவுங்கிறாங்க. அப்ப இடதுசாரில நம்ம எவ்வளவு நாளைக்கு நம்புறது? சரி, திருமாவளவன் இன்னைக்கு சொல்றாரு இது ஆரோக்கியமான இல்லைன்னு லேசா நம்மளை இடிச்சு காட்டுறாரு. இவர் நம்ம எவ்வளவு நாளைக்கு நம்புறது? வைகோ பெருந்தன்மையோடு முழு மனதோடு வந்துட்டார், அவர்கிட்ட ஒரு எம்எல்ஏ கூட இல்லையே, அப்ப நம்ம எப்படிதான் காலம் தள்ளுறது அப்படின்னு ஒரு சுய பாதுகாப்புங்கிற அந்த கவசத்தை அணிஞ்சு தாவேக்கா பார்த்தா அவர்கள் செய்யறது தப்பே கிடையாது. அதை சேஃப்னு சொல்லி அவங்க பார்வையில பாக்குறது ஒண்ணு, வெளியில இருந்து பார்த்தா என்ன அர்த்தம்? அது பேர அரசியல் தான். நீங்க விலைக்கு வாங்குறீங்களோ ஏதோ ஒண்ணு பேசிதான் பொறுப்பு கொடுக்குறோம்னு சொல்லிதான் நீங்க இழுக்கிறீங்க. மக்கள் அதையும் தான் பார்த்துட்டு இருக்காங்கிறத உங்களை போன்றவர்களும் கவனிக்க. நிச்சயமா அவர் சொன்ன விஜயை கவனிக்க தவறக்கூடாதான் நானும் சொல்றேன். ஏன்னா நீங்க 15 பேர்னு உங்க இலக்கை அடைந்து அந்த 15 தொகுதிகளில் போய் மக்களை சந்திக்கிற போது மக்கள் உங்களை நேரடியாக கேள்வி கேட்க மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே இட போட்டுட்டு இருப்பாங்கிறத அந்த தார்மீக உணர்வும் பயமும் விஜய்க்கு இருக்கணும், தாவேக்காவுக்கு இருக்கு. நிச்சயமா தாவேக்கா அரசு மீது இன்னொரு விமர்சனம் முன்வைக்கப்படுறது என்னன்னா, இவங்க சொன்னது தூய அரசியல், தூய சக்தி அப்படின்னதுதான். நீங்க அதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த அரசியல்வாதி என்ன விஷயம்னா, கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொல்லி திமுக கூட்டணிய விமர்சிச்சாங்க, அதிமுகவை ஊழல் சக்திகள் சொன்னாங்க. இப்ப ரெண்டு பக்கத்துல இருந்தும் ஆட்களை இணைக்கிறாங்க. சொன்னேன் அரசியல்வாதிகள் பேச்ச நம்பாதீங்க, விஜயும் அரசியல்வாதி தான், புரியுதுங்களா? அவர் ஒன்றும் பெரிய தேவதூதர்லாம் கிடையாது. நான் திரும்ப சொல்றேன், அற்புதமான வயசுல ஒரு நல்ல பதவி வந்திருக்கு, அவர் ஆட்சி செய்யறதுல கவனம் செலுத்தினார்னா அவருக்கு நல்லது, நீண்ட காலத்துக்கு நல்லது. அந்த இடதுசாரி நேத்து கூட சொல்றாங்களே, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூட்டணிக்கு பேர் சூற்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மறுத்த இடதுசாரிகள் இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்கும் சொன்னாங்களா? அந்த நம்பிக்கையை பரஸ்பரம் வச்சு விஜய் அந்த நம்பிக்கை கூட்டுற மாதிரி ஆட்சி நடத்தணுமே தவிர, என்னைக்கு இருந்தாலும் இவங்க போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப பேர அரசியல் நடத்தி மாற்று கட்சிகள். ஒரு பக்கம் அமைச்சர் பதவியும் கொடுத்தாச்சு, இவங்களும் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, திமுக கூடயும் சண்டை போடுறாங்க, ரெண்டு பேருக்குமான கான்ஃபிளிக்ட்ன்றது பெருசாயிட்டு இருக்கு. திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவுக்குமே ஏற்கனவே இல்ல அவங்க கூட்டணி. திருமாவளவனுடைய பேச்சு கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு அர்த்தமற்ற பேச்சு. நாங்கள் கூட்டணியில் தொடர்கிறோமா, ஒன்ஸ் வெளியே போயாச்சு, அமைச்சர்கள் இடம் பெற்றாச்சுன்னா கூட்டணி புதிய கூட்டணியே அமைக்க போறாங்க, பேர் வைக்க போறாங்க. அப்பயும் அதை பெருசா சீரியஸா எடுத்துக்கல, கூட்டணியை விட்டு எல்லாருமே வெளியே போயாச்சுதான். இல்ல அப்படியுமே ஏன் ஒரு நம்ப மறுக்கிறாருன்னு கேக்குது யாரு? விஜய். அதைத்தான் நான் தப்புன்னு சொல்றேன். இவங்களுடைய நம்பிக்கை பெற மாதிரி நீங்க ஆட்சியை நடத்தி காட்டுங்க சார். இன்னைக்கு காலையில போய் திருமாவளவன் பார்த்திருக்கிறார், நேற்று காலையிலேயே போய் இடதுசாரி தலைவர்கள் தனியா போய் பார்த்தாங்க, சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்கோன்னு சொன்னாங்க. அந்த கோரிக்கைகள்ல நியாயமானது, மக்கள் உணர்வுகளுக்கு ஏற்றது எதுன்னு சொல்லி நிறைவேற்ற பார்க்கணுமே தவிர. அடுத்து என்னப்பா, சிவி சண்முகத்திலிருந்து பேல் வந்துருச்சா? வேலுமணி என்ன சொன்னாரு, இந்த பார்வையில நீங்க அரசியல ஆட்சியை நகர்த்திட்டு போனீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு அது நல்லதல்ல. இப்படியான விமர்சனங்களை முன்வைக்கும் போது நாங்களா சேர்க்கல, அவங்களா வர்றவங்க நாங்க ஒரு குறைஞ்சபட்ச அரசியல் அறிவுள்ள எவராவது இதை நம்புவாங்களா? நிஜமாவே அதிமுக பிடிக்காம போனவங்களும் இருக்கிறாங்க. அப்படி போறவங்க கிட்ட உங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்க மாட்டோம்னு சொன்னோன்னு சொல்லுங்க, அதை நிறைவேற்றி காட்ட சொல்லுங்க. யாரும் ஒருத்தர் போவாங்களா? அதிமுகவிலிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தாவேக்காவில் இணைப்பவர்களுக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வர்ற போது அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளிக்க மாட்டோம், புசியானத்திட்ட இருந்து சாயங்காலம் ஒரு அறிக்கை வரட்டும், இந்த தாவல் தொடர்தான் நிக்கதான் நம்ம 2 பேரும் பார்ப்போம். வெளிப்படையாவே முதல்ல தெளிவா நீங்க புரிஞ்சுங்க. இப்ப நான் சொல்றேன் புரியுது அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்ன பிறகு அவர் வைகோ நீங்க சொன்ன மாதிரி வெளிப்படையாவே போட்டு உடைச்சார். அது என்ன அரசியல்? பக்கா அரசியல் நான் பாராட்டுவேன். தூய அரசியல ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் பிரச்சாரம் பண்றேன்னு சொல்றேன். மறுபடியும் மறுநாளே அதை மறுத்தாரு சார். இதை நான் தான் சொல்றேன், குறைஞ்சபட்ச அரசியல் அறிவு உள்ளவங்க யாராவது வைகோனுடைய பேச்சு எப்படி பாக்குது, மனசுல இருந்து சொல்லிட்டாரு. இன்னொன்னு, வைகோவே சொல்லட்டும், ஏன் எம்எல்ஏக்களை நான் ரிசைன் பண்ண சொல்றேன், நீங்க பிரச்சாரம் பண்ண, நான் கேட்ட பெருந்தன்மையோட ஒரு ஒப்புக்கொண்டான்னு 2வது நாள் சொன்ன நான் ஏத்துக்கிறேன். விஜய் என்ன சொல்லியிருக்கணும், என்ன சார் சொல்லியிருக்கணும்? என்ன இருந்தாலும் அவங்க அந்த கூட்டணியில் ஜெயிச்சவங்க, ராஜினாமாலாம் பண்ண வைக்காதீங்க, இனிமேல் வர்ற அரசியல் நான் பார்த்துக்கோம். அப்படி விஜய் சொன்னார்னு வைகோ சொல்லியிருந்தாருன்னா நாம மனதார பாராட்டலாம் விஜய. ஆனா எல்லாரும் ஒரு பக்கம் இருக்கிற போது விஜய் மட்டும் தனியா தூய அரசியல் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன். ஓகே, மத்திய அரசோட தாவேக்கா ஒரு இணக்கமான ஒரு சூழலை கடைபிடிக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். மத்திய அரசு திட்டங்களுக்கு பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் திமுக முன்வைக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணியில் இருக்கு, அவங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் தரப்படுது. இடைத்தேர்தல், அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வரை இவங்க பயணிக்க போறாங்க. அப்படிங்கும்போது மத்திய அரசோட எப்படி இவங்களால ஒரு இணக்கமா போறது தப்பே இல்லை சார். நான் திமுக இருக்கிற போதே சொன்னேன் தான். ஏன்னா மாநில நலனுக்கு மத்தியில் ஆளுகிற கட்சி கொள்கை ரீதியாக எதிரியாக இருந்தாலும் எதிர்த்தரப்பில் இருந்தாலும் இணங்கி போவது தவறு அல்ல, பணிந்தும் குனிந்தும் போறதுதான் தவறுன்னு நம்ம சொல்லுவோம். மற்றபடி ஒரு பிரச்சனையை வச்சு ஏற்கனவே சொன்னேன், ஒரு பிரச்சனையை வச்சு இவங்க இணங்கிட்டாங்க மணங்கிட்டாங்க இல்ல பணிஞ்சு போறாங்க அப்படின்னு விமர்சிக்கிறதுல எனக்கு உடன்பாடுல. அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் கொடுப்போம். காங்கிரஸ் அங்க வகிக்கிற தமிழ்நாடு அரசுக்கு பிஜேபி
மத்தியில் ஆளுகிற பிஜேபி எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஓகே, தேர்தலுக்கு ரசிக்க மாட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடி நீங்க ஒரு விரும்பிய ஒரு விஷயம், பாமகவுல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ இணையணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க. அதுல இந்த இணைப்போ, இந்த பாசப்பிணைப்போ, நெருக்கமோ, நிகழ்ச்சியோ தேர்தலுக்கு முன்னாடி நடந்ததா அல்ல சண்டை நடந்து என்னமே போன்றவர்களா சில பேர் சொன்னோம் இல்லையா, இதுல என்னங்க இருக்கு, அப்பா போய் அடிச்சுக்கங்க அதிக பேர் ஒன்னாருங்க சொல்லியிருந்தா மன்னிய சமுதாயத்தை செய்யக்கூடிய துரோகம்னே. ஆமா, இன்னைக்கு அது காடம் கலந்த ஞானோதயமா இருக்கு. இப்பயா சேர்ந்துட்டாங்களே எனக்கு சந்தோஷம் தான். உறவுகள் கூடுறதுல பிரிந்தவர்கள் சேர்றதை நான் என்னைக்குமே ஆதரிப்பேன். அதிமுக சொன்ன அதே தாத்பரியம் பாமகவுக்கும் பொருந்தும். ஆனா இன்னைக்கு ஒரு பிரிந்தவர்கள் சேர்றதுன்னா அதிமுகவும் திமுகவும் சேர்றதையுமா? இல்ல, அது கடந்த அதெல்லாம் வரலாறு சார். இல்ல, அதெல்லாம் சமகால அரசியலை பேசுறோம். அதிமுக பிளந்திருக்கிற போதே ரைட் ஃப்ரம் டே ஒன் நான் சொல்றேன், இவரை போய் சொல்றாங்க அப்படின்லாம் என்னைக்கு வாழ்ந்து வந்தது கிடையாது. ஒன்னு சேருங்க, உட்காந்து பேசுங்கன்னு தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பேன். எதிர்காலத்துல திமுகவுக்கு இந்த வார்த்தையை சொல்ற சூழல் வரலாம், வரக்கூடாதுன்னு வேண்டிக்குவோம். வந்தாலும் என் கருத்து அப்பயும் அப்படிதான் இருக்கும். பிரிஞ்சவங்க உட்காந்து பேசுங்க அப்படின்னு. அந்த வகையில அப்பாவும் பையனும் சேர்ந்ததுல எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு பத்திரிகையாளராகவும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, உறவுகளை மதிக்கிறவன்ற முறையிலையும் சரி சந்தோஷம் தான் எனக்கு. என்ன தேர்தலுக்கு முன்னாடியே நடந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதல் இடங்களை வச்சிருக்கலாம், அரசியலே மாறி இருக்கலாம். அந்த தேர்தல் தோல்வி இதன் அடிப்படையில தான் அந்த இணைப்பு நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா 2 பேர் என்னப்பா 2 பேரும் பேஞ்சது என்ன, நான் ஒரு 9-10 இடம் ஜெயிச்ச எதிர்பார்த்தேன்ப்பா, நடத்தல் 4 தான் ஜெயிச்சோம் அப்படின்னு அன்புமணிக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். ஒரு 2வது தேர்வுன்னு பார்த்தேன்னு ராமதாஸுக்கு ஒரு இரு தரப்பாவே செயல்பட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குள்ள இணங்கிடுவாங்களா? நாகரிகமான வார்த்தை, ரொம்ப கடுமையான வார்த்தை வச்செல்லாம் நடக்குது. அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். இல்ல, இவரே ஒரு தனி சரி, இணைஞ்ச பிறகு அதை எதையுமே பேச வேண்டாம், வாழ்த்துக்களை சொல்லுவோம், நல்லா இருக்கட்டும். ஓகே, 20,000 பேர் இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இன்னும் பல மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் தாவேகால இணைஞ்சிருக்காங்க. இது அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும்? நிச்சயமா எந்த அளவுங்கிறல ஒரு துளி பின்னடைவுனால அது நல்லது இல்ல சார். ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு எவ்வளோ பேர் வெளியே மாற்று கட்சிக்கு போனாங்க, பிஜேபிக்கு போனாங்க, திமுகவுக்கு போனாங்க, வேற வேற தினகரன்ட்ட போனாங்க. அதுல ஒருத்தரை பத்தி மட்டும்தான் நான் சொல்லுவேன், செந்தில் பாலாஜி போன போது மட்டும்தான் தொண்டர்கள் பெருமளவு போனாங்கன்னு நான் சொல்லுவேன். அதற்கு அடுத்த சம்பவமா நான் இன்னைக்கு தான் சொல்லணும். விஜயபாஸ்கர் இருந்து கொஞ்சம் பேருக்கெல்லாம் கரூர்ல இருந்து, அதை விட அபரிமிதமா கிட்டத்தட்ட புதுக்கோட்டை அண்ணாதிமுக வலிச்சு எடுத்துட்டு போய் சேர்ந்துட்டார். இது 2வது கவனிக்க தகுந்த மாற்றம் நான் சொல்லுவேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒருத்தர் போனால் அது பாதிப்பு தான். ஆனா இதை பத்தி ஒரு துளி கூட எடப்பாடி கவலைப்படுறதா தெரியல. இது அவ்வளவு நல்லதில்லை, எந்த வகையிலும் அதிமுக அரசியலுக்கு இது நல்லதல்ல. அவருடைய பிடிவாதம் என்னைக்கு முடிவுக்கு வருதோ அன்னைக்குதான் எதிர்காலம்னு ஒண்ணு இருக்காங்கிற விவாதத்தையும் நடத்த முடியும். அதிமுக பத்தி துரோகிகள் வெளியேறிட்டாங்க, தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. ரைட் அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு. அந்த துரோகிகள்ல ஒருத்தருக்கு கொள்கை பரப்பு இணைச்சாளர் நினைக்கிறேன் ஒரு பதவி போட்டிருந்தாரு. கையெழுத்து போட்டது யாரு? எடப்பாடி. எங்கேயாவது இந்த அக்கிரமம் நடந்து கொண்டா? இந்த துரோகத்தை போய் பரப்புன்னு சொல்றதுக்கு தான் ஒரு கொள்கை பரப்பு துணைச்சாளர் கொடுத்தீங்களா, இணைச்சாளர் கொடுத்தீங்களா? என்ன சார் இது? வெளியே போனா சொல்லணுங்கிற ஒரு அர்த்தம் வேணாமா? வெளியே போனா துரோகி, கூடவே இருந்தா அம்மாவின் விசுவாசி. இந்த அரசியல்லாம் புளிச்சு போன அரசியல். அதிமுக நல்லா வரணும்னா உட்காந்து உருப்படியா உட்காந்து பேசுற வழியை பார்க்க சொல்லுங்க. இன்னொரு பக்கம் வேலுமணி, KC வீரமணி, KP அன்பழகன் போன்றவர்கள்லாம் வந்து நாங்க ஏன் அதிமுக விட்டு வெளில போகணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட், நீங்க சொன்ன மாதிரி ஏன் போகணும், நாங்க அதிமுக தொடரக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி. அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுது? அதிமுக காரங்க தான் சார் அவங்க. இல்ல அவங்க வந்து, ஆனா அவங்க அவர் கொடுத்த பதவிகளை வந்து ஏற்க மறுக்கிறாங்க, தொடர்ந்து எதிர்குறல். இந்த பிடிவாதம், எடப்பாடியுடைய பிடிவாதம், அந்த பிடிவாதத்தால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சங்கடம் எதுவா இருந்தாலும் அது அதிமுக நல்லதில்லை. சரிதானே? இப்போ புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் நான் மாவட்ட செயல்பதி கொடுக்க மாட்டேன்னு இவ்வளோ பிடிக்கும் தான் வெளில போறாரு. அவரை விட்டுட்டு நீங்க எப்படி அரசியல் நடத்துவீங்க? அவரெல்லாம் அதிமுக அழிஞ்சிரும் நான் சொல்லலை, யதார்த்த அரசியலுக்கு வாங்க. உங்க பார்வையில எதிர்கட்சி பார்வையில நல்லா சம்பாரிச்சாரு, அரசியல் பண்றதுக்கு அவரால் முடியும். இயல்பா மாற்றம் நடக்கிறது வேற, வீம்புக்கு மாற்றத்தை ஏற்படுத்துறது வேற. மன்னிப்பு கடிதம் கொடுத்து எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, வர்ற போதே கண்டிஷன் எனக்கும் உள்ள நடந்தது தெரியும், அப்படி இப்படி இருக்கிற பதவியில் தொடரட்டும்னு சொன்னார். இடையில சில சகுனிகள் புகுந்து, வழக்கம் போல ஒரு சகுனி எப்பயுமே எடப்பாடி சுற்றி இருந்துகிட்டே இருப்பாங்க. எதில்தான் மரணம் நிகழ்ந்த அந்த நாள்ல இருந்தே எடப்பாடியை சுற்றி ஒரு சகுனி இருந்து கொண்டே இருப்பார். அந்த சகுனியின் ஆட்கள் மாறுவாங்களே தவிர அந்த போஸ்டிங் மாறவே மாறாது. அப்ப அதை சொல்லி சார் மன்னிப்பு கடிதமே கொடுக்குறாங்க. அடுத்த 2 நாளையில யாரோ சொல்லி கொடுத்து மாத்துறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு அறிக்கை வருது, பழைய பொறுப்புகளை போட்டு யாராவது சொன்னா அதை ஏத்துக்காதீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வந்து ஞாபகம். இதெல்லாம் என்ன சார் நீங்க சாதிச்சிருங்க? அப்படியே எடப்பாடி தலையில ஒரு கிரீடம் எக்ஸ்ட்ரா போய் உட்காந்துருச்சா? அக்கிரமம் இல்லையா அது? அவங்க தப்பு பண்ண, கட்சி கட்டுப்பாடுன்னு ஒண்ணு தலைப்புல எழுதுனா அந்த CV சண்முகம் கோஷ்டி பண்ணது தப்பு தான். அதுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாங்கல்ல, ஏத்துட்டாங்க. அப்போ நீங்க 21 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட 60 MLAக்கள் இருந்தாங்க. சட்டமன்ற கட்சியெல்லாம் நான் வரேன், நானே இருக்கிறேங்கிறார், அமைச்சர் அந்தஸ்து.
எதிர்கட்சி தலைவர். ஓபிஎஸ் நீங்க தான் 4.5 வருஷம் முதலமைச்சர் இருந்தீங்களா, நான் இருந்துக்கிறேங்கிறார். உடனே அதை ஏத்துக்கலைன்னு உடனே தனபாலை கொண்டாந்து நிறுத்துறாரு ஓபிஎஸ் தரப்பு, ஒரு தலித்தை நம்ம எதிர்கட்சி தலைவராக்குவோம் அப்படின்னு. உடனே எடப்பாடி சொல்லல, எனக்கு 45-50 பேருக்கு மேல எனக்கு ஆதரவு இருக்கு, அதிக எண்ணிக்கை யாரோ அவங்கள அவர் நிஜமாவே அன்னைக்கு 50க்கும் மேற்பட்டவர்கள் எடப்பாடியோட ஆதரவாளர்கள். எண்ணிக்கை அடிப்படையில் அவர் தொடர்ந்தார். அவரே அமைச்சர் அந்தஸ்துல இந்த பங்களாவை இன்னைக்கு காலி பண்ற வரைக்கும் 5 வருஷம் இருந்தார்ல. இப்போ 47 பேர்ல 30 பேர் முதல் நாள் கணக்குப்படி 30 பேர் சிவி சண்முகம் தலைமையில் இருந்தாங்க, 17 பேர் தான் எடப்பாடி தலைமையில் இருந்தாங்க. இதை நான் சொல்லல, எடப்பாடி கையெழுத்து போடுறாரு. இந்த 17 பேரும் என் தலைமையை ஏற்றுக்கொண்டார், என்னை எதிர்கட்சி இந்த கட்சி தலைவராக அங்கீகரிக்க முடியல அப்படின்னு போய் லெட்டர் கொடுக்குறாரு. எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்காரு, என்ன நம்பி வந்து 30 மாவட்ட செயலாளர்களுக்கு பதவி கொடுக்கப்படல. இதுவும் கட்சி ஒரு விதின்னு ஒண்ணு இருந்தா 17 பெருசா 30 பெருசா? அப்ப நம்மளை ஆதரிக்க விரும்பல அல்லது நம்மால எம்எல்ஏ ஆகணும் இன்னைக்கு நம்மளே ஏத்து நிக்கிறாங்க யதார்த்தத்தை புரிஞ்சு அன்னைக்கு ஒரு அமைதியா இல்லையே. இப்ப நீங்களும் ஒரு விதிமீறல் பண்ணீங்கல்ல, அதே விதிமீறலை அவங்க மறந்துட்டாங்க, அவங்க பண்ண விதிமீறல் நீங்க மறக்கும் தானே மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு ஒன்னா சேர்ந்தீங்க. சேர்ந்த பிறகு அன்னைக்கு சாயங்காலமே ஒரு அறிக்கை வருது, பழைய பொறுப்புகள் இல்லை, யாரும் அப்படி போட்டா நம்பாதீங்க, ஏத்துக்காதீங்கன்னு. ஏன்னா கோயம்புத்தூர் வர்றபோது மாவட்ட செயலாளர் ஏதோ ஒன்று போட்டு வரவேற்றுட்டாங்க வேலுமணியை. இதுல என்ன நீங்க சாதிச்சீங்க? இந்த கட்சிக்கு துளியாவது யாரோ ஒரு சகுனி சொல்றாருன்னா இன்னும் அதை கேட்கக்கூடிய நிலைமையில அதிமுகவின் சாபக்கேடா அமைஞ்சிருக்கு. இந்த கடுமையான வார்த்தைகள் தான் நான் இன்னைக்கு நேத்தா சொல்றேன். 7 வருஷமா கண்ணை வலிக்க சொல்றேன் சார். கட்சி ஒற்றுமை இல்லைன்னா பலவீனம் பட்டு போயிடுவீங்க, எதிராளி பலம் ஆயிடுவான். இன்னைக்கு ஒரு புது எதிராளி வந்து உங்க பார்வையில் எதிராளி ஆட்சியிலே பிடிச்சிட்டார்ல, 3ஆம் இடம் போயிட்டீங்களே. இப்பயும் நான் திருந்த மாட்டேன்னு சொன்னா இந்த கட்சியை ஜெயலலிதாவின் ஆன்மாவால் கூட காப்பாற்ற முடியாது. நம்ம ஏற்கனவே பேசுறது தான், அதிமுகலேருந்து திமுக போகும்போது திமுக தொண்டர்கள் வந்து அதிருப்தி ஆவாங்க அப்படின்னு. புதிய கட்சி தாவேகா பல்வேறு எதிர்பார்ப்புகளோட அந்த லோக்கல் நிர்வாகிகள்லாம் இருப்பாங்க. இப்போ ஒட்டுமொத்தமா மாவட்டத்தை கண்ட்ரோல்ல வச்சிருந்த விஜயபாஸ்கர் போன்றவர்கள்லாம் தாவேகாவுக்கு போகும்போது தாவேகால இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்களுக்கான ஒரு நிலநடுக்கம் வரதான் செய்யும். அது மேக்னிடியூட்ல 7+ இருக்கிறமால் அப்படிலாம் கேட்காதீங்க, உள்ளூர ஒரு அதிருப்தி இருக்கதான் செய்யும். அதனாலதான் கொஞ்ச நாள் முன்னாடியே போனவங்களுக்கு கூட இன்னும் கட்சி பொறுப்பு போடாமல் இருக்கிறாங்க. என்ன போடுறது, புசி ஆனந்துக்கு தன் இருப்பை விடுறதுல ஒரு இது இயல்பாகவே இருக்கும்ல, தம் அதிகாரம் போகுதுன்னு அவர் நினைக்கலாம். இல்லை அவரை காலி பண்ணணும்னா அவருக்கு இணையா 2 பேரை போடுங்கன்னு இன்னொரு கோஷ்டிகள் வேலை செய்யலாம். இல்லை இத்தனை பேர் இப்படி போட்டால் நம்ம எப்படி இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண விஜய்க்கு ஒரு தயக்கம் இருக்கலாம். வளர்கிற ஒரு கட்சிக்கு, அதுவும் ஆட்சியில் இருந்து கொண்டு வளர்கிற ஒரு கட்சிக்கு இது மிகப்பெரிய சவால் தான். எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கட்சி பொறுப்பும் அதில் மிக முக்கியமான காரணம். மாவட்ட செயலாளர் பதவி எனக்கு இல்லை, நான் மாவட்ட செயலராக இருந்தோம் எம்எல்ஏ என்னை மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு 2 அதிருப்தியுமே இங்கே ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அது அந்த நேரத்தில் இப்படி ஜாம்பவான்களும் உள்ள போறதுனால அது ஒரு ஜர்க்கு ஏற்படும் தான். எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உறுதியானது எங்களை இவ்வளவு கூட கேள்வி கேட்டல, நீங்க வந்து கேள்வி கேட்கறீங்களான்னு ஒருத்தன் கேள்வி கேட்பா. இவ்வளவு சவால்கள் இருக்குன்னு தெரிஞ்சும் தாவேகா இப்படியான நிர்வாகிகளை சேர்க்கறதோட பின்னணியில எதிர்வரக்கூடிய இடைத்தேர்தல், அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், இந்த கணக்குகளும் இருக்கு. கட்சி வளர்க்கணுங்கிற ஒரு அரசியல் பார்வை பார்த்தா இது நல்லதானே, யார் வந்தாலும் சேர்த்துக்கலாங்கிறது ஒண்ணு. விமர்சனங்களை எதிர்கொள்றதும் அவங்களுடைய கடமைகள் ஒன்னா இருக்கும்ல. இப்போ ஊழல், இப்போ இனிமேல் விஜயபாஸ்கருடைய ஊழல்களுக்கு எப்படி சார் எதிர்கொள்வீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்ல. இவங்க கோர்ட்ல என்ன அப்டேட் போடுவாங்க பார்க்கணும்ல, விஎன்டிஎஸ் அந்த வழக்கு எப்படி நடத்துன்னு பார்க்கணும்ல. நீங்க முன்னாடியே சொன்னீங்க, இதற்காக தான் ரொம்ப நாள் வந்து யோசிச்சு நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜயபாஸ்கர் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கல்ல, அதைத்தான் கோர்ட்ல தெரிய போதில்ல. விஜயபாஸ்கருடைய வழக்கு நீதிமன்றத்துக்கு வர்ற போது நாங்க எந்த சமரசமும் செய்ய மாட்டோம். நீதிமன்றத்துக்கு சமரசம் நடந்திருக்குதா என்ன நடந்திருக்குன்னு பல்லிழிக்க போகுது சார். நிர்மல்குமார் சொன்னது நிஜம்தான் அப்படின்னு பாராட்டவும் செய்யலாம். நிர்மல்குமார் சமாளிக்கிறதுக்காக சொன்னார், இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு. கோர்ட்ல பாத்தீங்களா, செந்தில் பாலாஜி மேல காட்டுற வேகத்தை, ஏவா வேலு வழக்கு மீது காட்டுற வேகத்தை விஜயபாஸ்கர் மேல காட்டல அப்படின்னு ஒப்பிடுகிற காலம் வரலாம். அப்படி திமுக அந்த கருத்தை முன் வச்சா இதேதான் நீங்க செந்தில் பாலாஜி மேல சொன்னீங்க, வைத்திலிங்க மேல சொன்னீங்க, நீங்க பண்ண மாதிரிதான் நாங்களும் பண்றோம். அப்ப விஜய் தூய சக்தியில சொன்னா சராசரி அரசியல்வாதியாக விஜய் மாறிவிட்டார். இதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அந்த அரசியல ஒரு பக்காவா பண்றார். எல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் ஆட்சி நல்லாட்சியா கொடுக்கணுங்கிற அந்த வார்த்தையை நான் திரும்ப உடனே நினைவுபடுத்த விரும்புறேன். ஓகே, விரைவில் வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது, அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. திமுக இந்த இடத்துல வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கா, தனித்து விடப்பட்டிருக்கா, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு வாதம் வந்து தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா திமுகவில் முக்கியமா அங்கம் வகிச்ச கட்சிகள் எல்லாமே வந்து தாவேகா கூட்டணிக்கு கிட்டத்தட்ட கூட்டணி தான் அது பேர் அறிவிக்க போயிட்டாங்க, அங்க போயிட்டாங்க. இப்போ அதிமுக கூடாரமும் பெரிய அளவுல காலியாகுதான் பார்க்க முடியும். இப்படியான ஒரு புதிய அரசியல் சூழல் இங்க மாறுதா? இன்னொரு பக்கம் அண்ணாமலை புதிய இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு, கட்சியா மாத்த போறாரு அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. எதிர்வரக்கூடிய தமிழக அரசியல் சூழல் எப்படி மாறப்போகுது? இப்ப இருந்தே எல்லாம் டெலஸ்கோப் வச்செல்லாம் பார்க்க முடியாது, போக பேசுவோம். யாரை நம்பி ஏதாவது பேச முடியுதா? நீங்களும் நானும் யாரையாவது நம்பி பேச முடியுது? பாத்தீங்களா,
எந்திரிச்சு கேமரா ஆஃப் பண்றதுக்குள்ள ஒரு முடிவு வேற முடிவு எடுத்துட்டு வேற கேம்ப்ல போய் உட்காந்துருக்காங்க. காட்சிகள் இதெல்லாம் எதிர்பார்க்கிற அரசியல். ஆனா உள்ளாட்சி தேர்தல்ல திமுகவும் அதிமுக பொது வேட்பாளரா வந்து அம்பாசமுத்திரத்துல சீமான நிறுத்த போறாங்க. சொன்னேன், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன ஸ்ட்ராட்டஜி கொண்டு வர்றாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா, ஓஹோ இப்படி கன்னத்துல போட்டு வச்சுட்டு வர்றீங்களா அப்படின்னு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பண்றாங்களா, இல்ல இது தவிர்க்க முடியாத மாற்றம், நாம ஒரு நம்பிக்கை வச்சு விஜய் உட்கார வச்சு அவர் இந்த 2 மாசம் ஆட்சியில இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்களா, இதெல்லாம் விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் தான் காத்திருக்கிறேன். அந்த சூழல் பார்ப்போம் என்ன ஸ்ட்ராட்டஜியோட போறாங்க. சீமானுக்கு அம்பாசமத்தில் நிக்கணும்னு ஆசை இருக்கு, நாம் தமிழரா நிக்கிறாரா பொது வேட்பாளராக நிக்கிறாரா, ரெண்டுக்கும் இம்பாக்ட் வேற வரும். புரியுதுங்களா? அந்த சூழல் வரட்டும், பேசுவோம். சிடிஆர் நிர்மல்குமார் ரொம்ப உக்கிரமாவே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, நீங்க அரசியலை விட்டு ஒதுங்கிருங்க. அது அதிகப்படியான வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்றதுக்கு நிர்மல்குமாருக்கு உரிமையும் இல்லை. அது ஒரு தோல்விக்காக அதை சொன்னாங்கன்னா நாளைக்கு இதே ஒரு வார்த்தை எதிர்கொள்ற தோல்விக்காக சொல்லல, எங்களுடைய ஆட்சியை கவிழ்க்க நினைக்கிறீங்க, எங்களுடைய எம்எல்ஏக்களை விலை பேச நினைக்கிறீங்க, மக்கள் உங்களை புறக்கணிச்சுட்டாங்க. அதை ஸ்டாலின்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு முதல்ல செந்தில் பாலாஜியுடைய தொடர்பை நிரூபிக்கணும். அந்த ஒரு எம்எல்ஏ தானா அது ஆட்சி கவிழ்க்கிற முயற்சியை நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு எம்எல்ஏ வந்து ஒன்றும் பண்ண முடியாது. 15 பேர் பட்டியல் இருந்தாங்க. இந்த 15 பேர் இந்த உங்களுடைய 15 ஆட்கள் அப்ரோச் பண்ணாங்க, ஆதார் இருந்தாங்க, நீதிமன்றத்தில் கொண்டு கொடுத்த பிறகுதான் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமே தவிர, ஒரு எஃப்ஐஆரை போட்டு அந்த எஃப்ஐஆரும் தப்பா போட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக வேற போலீஸை வச்சு விசாரிக்க சொல்லிட்டு இந்த விவகாரம் இவ்வளவு கேள்விக்குறிகளோடு இருக்கிற போது அந்த ஒரு விஷயத்துக்காக அரசியல் விட்டே போங்கன்னு சொல்றதெல்லாம் அதிகப்படியான வார்த்தை. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.